ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இப்போ நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம். ஹம் கும் தூம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹம் கும் தூம் ரிலீஸ் ஆக போகுது. சௌராஷ்டிரா வீடியோஸ் MBD இது நம்ம சேனலுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நன்றி. எங்களுடன் பயணிக்க வரும் வலைவொலியில் குறும்படத்தை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள். என்றென்றும் எங்கள் குழுவுடன் ஹம் கும் தும். அருள் கொடுக்கும் விநாயகரே, உன்னைத்தான் தேடி வந்திருக்கேன். ஊரில் எல்லாரும் கொரோனா பயத்தில் வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. அதனால் எனக்கு சில்லறையும் விழ மாட்டேங்குது, எந்த கேஸும் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ நீ தான் பார்த்து பண்ணணும் விநாயகரே. பிள்ளையாரப்பா, இவர் கூட சேர்ந்ததுலேருந்து எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது. இவர்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கொடு. என்பது யாம் மட்டுமே அறிவோம். அதுதான் விதியும் கூட. இக்கதையில் இவர்கள் 3 நபர்களையும் இணைந்த ஒரு நபரை, ஒரு அரக்க குணம் படைத்த பிரேதாத்மாவை இவர்கள் விலைக்கு வாங்கியதால் விதி இவர்களை வென்றதா அல்லது மதியால் இவர்கள் விதியையே வெல்வார்களா
என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வாருங்கள், இவர்தான் கிஷ்டு ஹம்சா என்ற ஹம். இவர் இக்கதையில் பிரச்சனையை உருவாக்குபவர். இரண்டாவது நபர்தான் சிங்கார் பாலாஜி என்ற ஹும். இவர் இதில் இருக்கும் பிரச்சனையை பெரிதாக்குபவர். மூன்றாவது நபர்தான் ஆட்டோ தேசிகன் என்ற தூம். இவர் இதில் பெரிதான பிரச்சனையை வெடிக்கச் செய்பவர். வாருங்கள், இக்கதையில் என்ன விபரீதம் நடக்க இருக்கிறது என்பதை மானிடர்களே உங்களுடன் இணைந்து நானும் பார்க்க ஆசையுடன் உள்ளேன். போகட்டும் பூலோகத்திற்கு. ஏய், என்னென்னமோ பண்ணுறோம். இன்னைக்கு நாள் எப்படி போகுதுன்னே தெரியல. நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, அது வேற மாதிரி போகும். இதோ பக்கத்தில் இருக்கார்ல, இவர் வேற மாதிரி பண்ணிடுவார். ஏய், எப்படியோ போட்டு, எனக்கு இப்போ யூரின் வருதுடா. யூரின் வருது. டேய், இது ரிச்சான ஏரியா, இங்கெல்லாம் பார்த்து போகணும். ஆமாம், இது ரிச்சான ஏரியா. இவர் விட்டா இங்கேயே யூரின் போயிடுவாரு. நாங்க ஆடி பாப்போம்ல. ஆமா, ஆடி பாப்போம்ல நாங்க. இப்போ எனக்கு யூரின் வருதுடா. வாங்கடா விட்டா போலாம். இங்கேயே ஆமா, போயிடுவாரு. ஆமா. வாங்க வாங்க போயிடலாம். இந்த பக்கம் போங்க சார். 3 பேர் ஒரு மார்க்கமாக இருக்காங்க. இரு, வண்டியை நிப்பாட்டுறேன். இந்த இடம் வேற மாதிரி இருக்கு. சரி 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 போகலாம். சார் வாங்க சார். சார் அங்கே பாருங்க. நமக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு இவங்களை சார். பாரியா, விடக்கூடாது சார். கிடைச்சிருச்சியா? இவங்க எங்க நின்று பிடிச்சிடலாமா? என்ன பண்றாங்க? இதெல்லாம் ஒரு கேஸா? இன்னைக்கு முத கேஸ் இவங்க தாயா பிடிச்சிடலாம். அப்புறம்லாம் ஒரு கேஸா? விடக்கூடாது. விட்டுடலாம் சார். யூரின் காற்று வீசுதே, ஏரியா எல்லாம் டேய், நில்லுங்கடா. நாறுதே. டேய். ஏய், போலீஸ். என்னது? போலீஸ். போலீஸா? போலீஸ். ஐயோ, சிப்பு மாட்டுக்குச்சு. சிப்பு மாட்டுக்கு. சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. சீக்கிரம் வாங்கடா. அப்படியா? சிப்பு மாட்டுக்குச்சுடா. டேய், நில்லுடா. டேய், என்னால முடியலடா. வாங்கடா. வந்துட்டாங்க. டூம், எங்கிட்டு போறேன்னு தெரியல. சீக்கிரம் வாடா. டேய், நில்லுடா. ஏய், டேய், நில்லுடா. ஏன் இங்கிட்டு போலாம்? போலாம் போலாம். ஐயோ, கைப்புல, டேய், சரியா? நில்லுடா. இந்த தெரிச்சம்டா. நில்லுடா. நில்லுடா. டேய், வந்துருங்கடா. டூம், நீ மாட்ட போற. நான் மாட்ட மாட்டேன். டேய், நில்லுங்கடா. பிடிக்காம விடக்கூடாது. வாங்கடா. போங்கடா போங்கடா. என்னங்கடா? இங்க போயிடலாம், ஒளிஞ்சிக்கலாம். உட்காருங்கடா உட்காருங்கடா. ஏ ஆட்டோ, இப்படி யாரும் போனாங்களா? ஆமாம் சார். இந்த பக்கம் போனாங்க சார் இங்கிட்டு தான் போயிருக்காங்க. வாங்க. ஐயா, இங்க யாரும் போனாங்களா? இது முற்று சந்தை, ஆனா மூத்திர சந்தை. என்னையா? டேய், போலீஸ் போயிட்டாங்கடா. வாங்கடா. ஆமா, ஆமா, வாங்கடா, தூக்கு, வாங்கடா. வந்துரு. சார் அந்தா போறேங்க சார். ஏய், ஓடுங்கப்பா. என்னால முடியலடா. என்னாலே முடியலப்பா. இரு, உள்ள ஆள் இருக்கானு பாக்குறேன். இல்ல யாரும் இல்ல. வாங்க. ஏய், போங்க. சார் வாங்க சார். என்னால முடியலையா? சார் கிடைச்ச ஒரு கேஸும் போயிடுச்சு. அவங்க கிடைச்சாங்க குண்டு தெரிச்சிடணும் சார். அம்மாடி, அப்பா முடியலப்பா. எம்மாடி. உட்காருங்க. அப்பா. அம்மா. போச்சுடா. என்னால முடியலையா? நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். ஓகே சார். யூரின் போறது அவ்வளவு பெரிய தப்பாடா? ஐயோ, யூரின் போறது பெரிய நியூசன்ஸ். அதனால தான் அவங்க நம்ம துரத்துறாங்கன்னு நினைக்கிறேன்.
வெளியே யூரின் போகிறது பெரிய நோய் தொற்று போல இருக்கு. அதனால தான் அவங்க என்கவுண்டர் பண்ண வாய்ப்பு இருக்கு. கேட்டியா, எஸ்ஏ சுற்றுன்னு சொல்லிட்டாரு. போச்சுடா, நம்ம அவ்வளோதான்டா, செத்தான்டா. நீ ஏன்டா பயப்படுற? யூரியனை தானே என்கவுண்டர் பண்ணுவாங்க. பண்ணா பண்ணிட்டு போடணும், நமக்கு என்னடா, போனா போடா. ஐயோ, யூரின் போகிற இடத்துலயே சுற்றுவாங்க. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. அரை முட்டா பயிர்களே, யூரின் போன இடத்துல சுட மாட்டாங்கடா. அதுக்கு பதிலாக நம்ம 3 பேரை ஒன்றா நிற்க வச்சு ஒரே குண்டில் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்டா. ஐயையோ, உன் குண்டுல இடி வந்து விழட்டும். நானே இங்க பீதியில் இருக்கேன், நீங்க வேற இப்படியா? ஒரே குண்டுல காலி பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் ஒரு குண்டு இருக்குமே, என்ன பண்றது? ஐயோ, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. எனக்கும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. அது இருக்கட்டும், ஒரு துப்பாக்கியில் 6 கொட்டை தானே இருக்கும். ஐயோ, ஒரே நவரசமா இருக்காப்பா. ஐயோ, அது நவரசம் இல்ல, நாராசமா இருக்கே. ஆமா ஆமா, நான் தாண்டா மாத்தி சொல்லிட்டேன்ப்பா. எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கிற விட்டுவிட்டு நம்ம என்னென்னமோ செய்கிறோமே. வாங்க. வாங்க போலாம். வாங்க. கீழே இருக்காங்க, கீழே இருக்காங்க. ஆமாப்பா ஆமாப்பா, வாங்க வாங்க. சார் அங்கே யாரும் இல்லை சார். சார் சார் இந்த இங்கே இருக்காங்க சார். ஏய் வாங்கடா, வாங்கடா சார் சார் வாங்கடா இங்க. ஏய் சார். வாங்கடா. சார் சரண்டர் அடைஞ்சிடுறேன் சார். அந்த பயம் இருக்கணும். சார், நான் 3 பேர் சொல்லாமல் வந்துட்டேன் சார். வீட்டில் தேடுவாங்க சார். ஓ ஏட்டு, என்னையா பண்ணலாம்? அவங்க வழியிலே போடலாம் சார். அப்படியா சொல்ற? ஆமாம் சார். ஏய், நீங்க 3 பேரும் உங்க பேரு அட்ரஸ் ஏட்டு எழுதிக்கையா. ஓகே சார். வாடா, உன் பேர் என்னடா? என் பேர் ரெடோ சார். என்னது எடையா? இல்ல சார், ரெடோ. இப்படி ஒரு பேரா? ஆமா சார். உன் பேர் என்னடா? என் பேரு பொதரோ சார். என்னது பொதரா? என்னடா என்ன பொதருக்குள்ள போக சொல்றியா? இல்ல சார், என் பேரு பொதரோ சார். இப்படி ஒரு பேரா? ஆமா சார். உன் பேர் என்னடா? என் பேரு சார், என் பேரு சார். சொல்றா, என்னடா உன் பேரு? என் பேரு துண்டா சார். என்னது துண்டா? என்னடா என் தலையில துண்டை போட சொல்றியா? இல்லை சார். அப்படிதான்டா இருக்கு நீ சொல்றது. இல்லை சார், என் பேரு துண்டா சார். என்னமோ போங்கடா, ஒண்ணுமே புரியல நீங்க சொல்றது. இப்போ புரியாது சார், அப்புறம் புரியும் சார். ஐயோ ஏட்டு, என்ன சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க சார். நீங்க 3 பேர் நல்லா கேட்டுக்குங்க. சரிங்க சார். நாளை காலையில 9:30 மணிக்கு சரிங்க சார். உங்க வீட்டுக்கு வருவோம். சரிங்க சார். நீங்க ரெடியா இருங்க. சரிங்க சார். சரியா? ஓகே சார். அது எப்படி சார்? ஒண்ணுமே இல்லாத கேஸை எப்படியோ பிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் மூளை சார். எனக்கு எல்லா பக்கமும் மூளை தான் ஐயா. வாங்க சார், இந்த கேஸை ஊதி எப்படியாவது பெருசாக்கிடலாம். வாங்க சார். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்யா. அப்படியா சார்? அடுத்தடுத்து வாங்க சார். பொருள் தரமா இருக்கும், விலை நியாயமா இருக்கும். ஈஸியாக செருப்பு வாங்கிக்க, நல்லா இருக்கும். பாருங்க சார், எல்லாமே பிராண்டட் தான் சார். லைஃப்ல வாங்க சார். வாங்க சார். என்ன இவர் இன்னும் காணா? சில்லறை கேஸை பிடிச்சிட்டு நம்மளை அனுத்துறா இருப்பா. சார்
என்னையா விடிஞ்சிருச்சு, போலாமா? போகலாம் சார். உட்காரியா? எப்படியாவது இந்த கேஸை பிடிச்சி எஸ்பி சௌத்ரி மாதிரி ஆயிடணும் சார். வாயா, இந்த கேஸ் தேர்தான்னு பார்ப்போம். வீட்டில் யாருப்பா? யாரு வேணும்? போலீஸ் எல்லாம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உள்ள ரெடோவை நான் கூப்பிட்டேன்னு கூட்டிகிட்டு வாங்க. நீங்க இல்ல, ரெடோ யார் கூப்பிட்டாலும் வராது, நம்ம தான் தூக்கிட்டு வரணும். இப்படியே அவனை தூக்கிட்டு வாங்க. இந்த தூக்கிட்டு வரேன் அப்படியே. என்னதியா இது? ஏட்டு, என்ன இது? இதே கொண்டு வந்து காட்டுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல சார். அட்ரஸ் இதானே? இதே அட்ரஸ் தான். என்னையா காலங்காத்தால, வேற வீட்டுக்கு போகலாம். 2வது வீடு தான் சார். நீ கிழிச்சது போதும், நான் விசாரிக்கிறேன். ஆகட்டும் சார். அம்மா, வீட்டில் யாருமா? யாரு வேணும்? என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, உங்கள் பையனை தேடி வந்திருக்கோம். அப்படியா? பேர் என்ன சார்? புதரவா கூப்பிடுங்கம்மா. என்னது புதரோவா சார்? கூப்பிட முடியாது, தூக்கிட்டு வரேன் சார். ஏட்டு, நாம இப்படி நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார். பார்த்துக்கோங்க சார், நீங்கள் கேட்ட புதரோ இதான். ஏட்டு, நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க ஐயா. சே. ஆமாம் சார். வாங்க சார், அடுத்த வீட்டை சரி, போ. 3வது வீடு தான் சார். வீட்டில் யாருப்பா? என்ன வேணும்? துண்டோ அப்படின்னு ஒருத்தன் இருக்கானா? துண்டோன்னு ஒரு பொருள் தான் இருக்கு. அதையும் கொண்டு வாங்க பார்ப்போம். இந்தா தூக்கிட்டு வரேன். கொண்டு வந்துட்டாங்க சார், நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க சார். நான் அப்பவே நினைச்சேன், அவங்க பேர் சொல்லும்போது போயா போ. அவங்க சரண்டர் நேரத்திலே போய் விசாரிக்க கிளம்பியா? சார் டயர்டாக இருக்கு சார், பழம் வாங்குங்க சார். நீ கிழிச்ச கிளிக்கு அமிர்தா ஸ்வீட்டில் லட்டு. சார் இங்கே தான் சார் உட்காந்துருந்தாங்க. ஈசா கடையில் செருப்பு வேற. சார் இதான் சார் அவங்க ஒளிஞ்சிருந்த வீடு. ஐயா இங்கே வாங்க. என்ன சார், எதுவும் பிரச்சனையா? அப்படியா? நீங்கள் சொன்ன பேரில் யாருமே இல்லையா சார்? அதெல்லாம் ஒரு பொருளோட பேர் சார். அது நெசவு வேலைக்கு யூஸ் ஆகும். உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க சார். வாய, வேற கேஸை பார்த்து போவோம். இனிமேலாவது நான் சொல்றது கேளு. ஆமா, உங்க பேச்ச உங்க வண்டியே கேட்க மாட்டேங்குது. அருள் கொடுக்கும் விநாயகரே, எங்களை நீ தான் எப்படியோ அருள் கொடுத்து காப்பாத்திட்ட. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. விநாயகனே, நீ இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் மாட்டியிருப்போம். ஆமாம், எங்களை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க அந்த போலீஸு. ஆமாம், இந்நேரம் அந்த போலீஸு நம்மளை தேடி எங்கே சுற்றுறாங்கன்னே தெரியலை. எல்லாம் உன்னோட கருணை கடவுளே. கடவுளே, இது போல எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களை நீ தான் காப்பாற்றணும். அட மதிகெட்டவர்களே! யாரு? நாங்களா? இருக்கட்டும், விநாயகர் தானே சொல்றாரு. சொல்லுங்க விநாயகரே. இனிதான் பெரும் பிரச்சனையை எதிர்நோக்க உள்ளீர்கள். என்ன சொல்றீங்க விநாயகரே? ஒன்றும் புரியலையே. இனிதான் பெரும் பிரச்சனையை எதிர்நோக்க உள்ளீர்கள். அதிலிருந்து மீள வழியை தேடிச் செல்லுங்கள்.
தேடிச் செல்லுங்கள், தேடிச் செல்லுங்கள், தேடிச் செல்லுங்கள். ஓகே விநாயகரே, பார்ப்போம். அதிலிருந்து மீள வழியை தேடிச் செல்லுங்கள், தேடிச் செல்லுங்கள், தேடிச் செல்லுங்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.